பஞ்சப்பட்சி பத்தி ஒரு நண்பர் வந்து விளக்கம் கேட்டிருக்காரு. அது என்னன்னா, பஞ்சப்பட்சி அப்படின்னா, எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு ஒரு 5 விதமான பட்சிகள் பத்தி சொல்லுவாங்க. பறவைகள் பத்தி சொல்லுவாங்க. இதத்தான் பஞ்சப்பட்சி, பஞ்சப்பட்சின்னு சொல்றாங்க. இது எல்லாமே வந்து சித்தர் மகான்களோட வெளிப்பாடு என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். சித்தர் மகான்களோட வெளிப்பாடு பஞ்சபட்சினா என்ன அப்படின்னா, பஞ்சபட்சி அப்படின்றது வந்து பஞ்சபூதங்கள். அதுதான் உண்மையான விஷயம். பஞ்சபூதங்கள பத்தி தான் சொல்லுவாங்க. அந்த பஞ்சபூதத்துடைய அமைப்புல தான் நம்ம உடலும் சேர்ந்திருக்கு, நம்ம உயிரும் கலந்திருக்கு அதுல. அப்போ பஞ்சபூதங்கள பத்தி சொல்றதுக்காக சித்தர் மகான்கள் ஷார்ட்கட்ல சொல்லப்பட்டது பஞ்சபட்சி அப்படின்னு. இதுதான் உண்மையான விஷயம். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நெறைய பேர் வந்து இந்த பட்சிகள் பத்தி கேட்கறது, அதே மாரி இந்த காக்கா கத்துனா என்ன நடக்கும்? கிளி கத்துனா என்ன நடக்கும்? அப்புறம் குயில் கூவுனா என்ன நடக்கும்? இப்படி கேட்கிறீங்க. இதெல்லாம் வந்து மனித அறிவுக்கு கீழ்நிலை அறிவு. கீழ்நிலை அறிவால மனிதனுக்கு முன்னேற்றம் கிடைக்காது. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நெறைய பேர் இத தெரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு கீழ்நிலை அறிவால எப்படி மனிதனுக்கு நல்லது நடக்கும்? கண்டிப்பா நடக்காது. ஏன்னா மனிதன் என்பவன் 6ஆம் அறிவு கொண்டவன். அப்ப 6ஆம் அறிவு கொண்டவன் கீழ்நிலை அறிவான இந்த பட்சிகள வச்சோ, இந்த பட்சிகள் கத்துறத வச்சோ, ஒரு சில சகுனங்கள வச்சோ சொல்லப்படுற எந்த விஷயமும் அந்த மனிதனுக்கு நன்மைய கொடுக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்குள்ள ஓடக்கூடிய அந்த வாசி தான், அந்த வாசிக்குள்ள இருக்கிற பஞ்சபட்சிய தான் சொல்லுவாங்க சித்தர் மகான்கள். அதுனா அந்த வாசி வந்து பஞ்சபூதத்தையும் அடங்குனது தான் அந்த வாசி. அதுதான் உண்மையான விஷயம். அப்ப பஞ்சபூதத்தையும் அடங்கப்பட்ட அந்த வாசிய தான் பஞ்சபட்சின்னு சொல்றாங்க சித்தர் மகான்கள். சித்தர் மகான்கள் யாருமே எப்பயுமே கீழ்நிலை அறிவ பத்தி சொல்லவே மாட்டாங்க. எப்பயுமே மேல்நிலை அறிவ பத்தி தான் சொல்லுவாங்க. இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கீழ்நிலை அறிவு எல்லாமே இந்த உடல காப்பாத்துமே தவிர, மேல்நிலை அறிவை நோக்கி பயணிச்சா மட்டும் தான் அது உயிர காப்பாத்தும். இதுதான் உண்மையான விஷயம்.